வெல்கம். ஸோ ஆஃப்டர் லாங் கேப், ஸோ 2022ஓட ஜியாகிரஃபி பேப்பரும் என்விரான்மெண்ட் கொஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஜியாகிரஃபி பார்க்க போகிறோம். ஸோ அமாங் த ஃபாலோயிங் கிராப்ஸ் 2022ஓட ஜியாகிரஃபி, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அமாங் த ஃபாலோயிங் கிராப்ஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆந்த்ரோபோசனிக் சோர்ஸ் ஆஃப் போத் மீத்தேன் அண்டு நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்து யூபிஎஸ்சி எந்தளவு நமக்கு ஈஸியாக இருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன், அவங்க கேட்டிருக்கிற கொஷின் பாருங்கள். சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் கல்டிவேஷன் இன் விச் ஆல்டர்னேட்டிவ் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் ஆஃப் ரைஸ் ஃபீல்ட்ஸ் இஸ் ப்ராக்டிஸ்ட் ரிசல்ட் இன். ஸோ இந்த ஆக்சுவலாக சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் நம்ம யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டி தான் மேக்ஸிமம் ஆன்சராக இருக்கும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ஓகேங்களா? இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜி அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ், அதாவது ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் ரெடியூஸ் சீட் ரெக்குயர்மெண்ட்ஸ், ரெடியூஸ் மீத்தேன் ப்ரொடக்ஷன், ரெடியூஸ் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். ஸோ மூணுமே வந்து கரெக்ட். ஆக்சுவலாக கொஷின் நம்பர் 21, 22 எந்த அளவு கரெக்டாக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஷின். அவங்களும் எவ்வளோ பக்கம் கொடுத்துருக்காங்கன்றது தான் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீக்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ். நம்சா பர்வா. ஸோ நம்சா பர்வா வந்து பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேஷில் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியம். நம்சா பர்வா வந்து அருணாச்சல பிரதேஷில் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா ராங், ஓகேங்களா? அப்போ 1 அடிச்சிட்டா 2 or 3 ஒன்லி, ஓகேங்களா? ஸோ நோக்ரக் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயாவில் இருக்குது. ஸோ மேகாலயாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோக்ரக் வந்து இருக்குது. ஸோ இது வந்து சிக்கிம் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து நந்தாதேவி வந்து குமோனோ ஹில்ஸில் இருக்குது. நந்தாதேவி வந்து மேகாலயா குமோனோ ஹில்ஸில் இருக்குது, ஓகேங்களா? சாரி நோக்ரக் வந்து மேகாலயா துரா ஹில்ஸ். நோக்ரக் வந்து மேகாலயா துரா ஹில்ஸ். நந்தாதேவி வந்து பார்த்திங்கன்னா குமோனோ ஹில்ஸ். நம்சா பர்வா வந்து அருணாச்சல பிரதேஷ். ஸோ அதுக்கடுத்து நங்க பர்பத் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற பீக், ஓகேங்களா? ஸோ பீக்ஸ், மவுண்டெயின்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11th. ஸோ இது வந்து அதாவது 2022ல் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருந்த கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவங்க அதாவது இதெல்லாம் நம்ம படித்து ஆன்சர் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸே கிடையாது, மீன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ அவங்க ஆப்ஷன்ஸ் ஃப்ரேமிங் பாருங்கள். 11th அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் பார்த்தது. ஸோ ரீஜன் அலாங் த ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன் ஷோர்ஸ், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க, மீன்ஸ் கன்சிடரேஷன் வச்சுக்கோங்க. செகண்ட், ரீஜன் அலாங் நார்த் ஆஃப்ரிக்கன் ஷோர்ஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஈஜிப்ட் டு மொராக்கோ. ஆக்சுவலாக ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஈஜிப்ட், வெறும் ஈஜிப்ட் டு மொராக்கோன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஈஜிப்ட் டு மொராக்கோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் அப்படிங்கிற வேர்டில் வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் அலாங் பர்ஷியன் கல்ஃப் அண்ட் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லாங்கான ஒரு டிஸ்டன்ஸ். பர்ஷியன் கல்ஃப் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி கிடையாது, 8 கண்ட்ரிஸ் சேர்ந்தது தான் வந்து பர்ஷியன் கல்ஃப். ஸோ சவுதி அரேபியா, கொத்தார், குவைத், ஓமன், அதுக்கடுத்து பஹ்ரைன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈராக். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஷியன் கல்ஃப். ஸோ இதுவுமே ரொம்ப லாங்கான கோஸ்டல் லைன். ஸோ இதுவும் கிடையாது. த என்டையர் கோஸ்டல் லைன் ஆஃப் மெடிட்டரேனியன் சி. என்டையர் கோஸ்டல் லைன், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். என்டையர்னு வந்தாலே மேக்ஸிமம் தப்பு தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், யூபிஎஸ்சியோட ஃபேவரட் ஏரியா ஆஃப்ரிக்கா. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லேக்ஸ் ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா ஆர் கம் ட்ரை. ஆக்சுவலாக இந்த மாதிரி நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட செகண்ட் டைம் கேட்குறாங்க. ஸோ ஏஎல்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஆகிடுச்சு அப்படிங்கிறத, மீன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சி வந்து 1/3 வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸில் இருந்துச்சு. அந்த வருஷமும் அந்த சி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேக் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேக் ஃபகுபின். இது வந்து மாலியில் இருக்குது.
ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி மாலியில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைகர் ரிவர், இதுக்கு வாட்டர் ஃபீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நைகர் ரிவர். ஸோ லேக் ஒகாட்டா வந்து நைஜீரியாவில் இருக்குது. லேக் வோல்டா வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ரிசர்வாயர். லேக் வோல்டா வந்து லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ரிசர்வாயர், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லேக் விக்டோரியா நமக்கு நல்லாவே தெரியும், டான்சானியாவில் இருக்குது. இது வந்து PYQ, டான்சானியாவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா PYQ. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவட்டரில் வந்து இருக்கும். ஸோ உகாண்டா, கென்யா, டான்சானியா 3 கண்ட்ரியை வந்து இது பண்ணது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேக் விக்டோரியாங்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சவுத் கண்டிகோட்டா கேனியான். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்லேயே பாருங்கள், கண்டிகோட்டா கேனியான். கண்டிகோட்டா அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் தெலுங்கு வேர்டாக இருக்குது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து கர்நாடகா தமிழ்நாடு ரீஜன். ஓகேங்களா. ஸோ கண்டிகோட்டா கேனியான் ஆஃப் சவுத் இந்தியா வாஸ் கிரியேட்டட் பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர். ஸோ ஆக்சுவலாக காவேரி வந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மஞ்சீரா. ஸோ மஞ்சீரா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. பெண்ணார். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகா நந்தி ஹில்ஸ். ஸோ நந்தி ஹில்ஸ் மேபி அதுக்கடுத்து துங்கபத்ரா ரிவர். துங்கபத்ரா வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபியூட்ரி ஆஃப், ஸோ துங்கபத்ரா வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபியூட்ரி ஆஃப் கிருஷ்ணா ரிவர். ஸோ ட்ரிபியூட்ரி ஆஃப் இது கிடையாது, காவேரி கிடையாது, மஞ்சீரா கிடையாது, பெண்ணார். கண்டிகோட்டா கேனியான் வந்து பெண்ணாரில் தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் எந்த அளவு கிளியராக கவனிக்கணும்னு பாருங்கள். மோனோசைட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ரேர் எர்த். Monocyte contains thorium. Monocyte occurs naturally in entire Indian coast. ஓகேங்களா. ஸோ இன் இந்தியா கவர்மெண்ட் பாடி ஒன்லி கேன் ப்ராசஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் மோனோசைட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்லின்னு உடனே நம்ம என்ன நினைப்போம், தப்புன்னு நினைப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரேர் எர்த்து மினரல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு தான் வந்து டேக் ஓவர் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சாலே ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்படின்னாலே இது வந்து இப்போ 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டையர்னு ஒரு வார்த்தை சொன்னேன். என்டையர்னு தான் தப்புன்னு சொன்னேன். ஸோ என்டையர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. எந்த அளவு வந்து நமக்கு ஃபெமிலியராக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்தன் ஹெமிஸ்பியர் த லாங்கஸ்ட் டே. ஆக்சுவலாக நார்தன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட் டே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்பயுமே டேட் சொல்லி கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவோம். ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஜூன் 21 அதுதான் யோகா டே. ஸோ யோகா டே அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சம்மர் சாலிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஜூன்னு சொல்கிறாங்க. ஸோ 21 ஜூனுன்னு கொடுக்காம அவங்க வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஜூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 ஜூன் வந்து பார்த்திங்கன்னா யோகா டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் சாலிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரீஃப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இங்கே வந்து சென்ட்ரலில் சன் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 21 மார்ச், 21 ஜூனு, 22 டிசம்பர், இங்கே வந்து 23 செப்டம்பர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சாலிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் 22 டிசம்பர் வந்து வின்டர் சாலிஸ்டிக்ஸ். 21 ஜூன் வந்து சம்மர் சாலிஸ்டிக்ஸ், 22 டிசம்பர் வந்து வின்டர் சாலிஸ்டிக்ஸ். ஸோ 23 செப்டம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டம் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 21 மார்ச் வந்து பார்த்திங்கன்னா ஈக்வினாக்ஸ், ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங். சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங். ஸோ இது தெரிஞ்சிருந்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ரொம்ப பேசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வெட்லேண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான டாபிக். ஏதாவது வருஷத்துக்கு ஒரு கொஸ்டின் வந்து வெட்லேண்ட்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் வருஷம் வெட்லேண்டில் வந்து ஏதாவது ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஹொக்கேரா வெட்லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஸோ ஆல் 4 பேர்ஸ் கரெக்டாக வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குது. ஸோ ரேணுகா வெட்லேண்ட் இமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ருத்ரசாகர் திரிபுராவில் இருக்குது. சஷ்டம் கோட்டா இது நம்ம நமக்கு ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சஷ்டம் கோட்டா அஷ்டமுடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் இருக்குது. ஸோ கேரளாவில் இருக்குது. இது தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக 2 பேர், ஒன்லி 2 பேர் தான் கரெக்டு. ஆக்சுவலாக இங்கே நோட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தான் 2022 தான் ஃபர்ஸ்ட் இந்த 1 பேர், 2 பேர், 3 பேர், ஆல் 4 பேர்ஸுங்கிற கான்செப்டே வந்தது. சரிங்களா. ஸோ அதை வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் கம்ப்ளீட்டாகவே கொஷின்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து 63rd 62nd கொஷின் அந்த ஜியாகிரஃபி 62nd. ஓகே,
62nd. Okay, first, which one of the following, consider the following statement. Tea state, tea, coffee, இது ரெண்டுமே வந்து ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக டீ போர்டு, காஃபி போர்டு, டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்டு, காஃபி ப்ரொடியூசிங் ஸ்டேட்டு, இது மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக நமக்கு வந்து ஹில்ஸ் இருக்கணும். ஹில்ஸ் இருந்தாலே டீ காஃபியோட பேசிக் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹில்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் எதெல்லாம் ஹில்ஸில் இருக்குது, ஹில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவுக்கு அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ், திரிபுரா, இதில் எதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் இருக்கிற ஸ்டேட்டுங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா. ஸோ கேரளா நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேஷாச்சலம், அந்த ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற ஹில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஹிமாச்சல பிரதேஷ் பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ஹில்ஸ் இருக்குது. திரிபுராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹில்ஸ் தான். ஸோ இது நாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் டீ காஃபி, ஆக்சுவலாக டீ போர்ட்லேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க, காஃபி போர்ட்லேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக அந்த டீ காஃபியில் வந்து ரொம்பவுமே வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ 62க்கு அப்புறம் 70th கொஷின். சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை தாண்டி என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ அசாம் டீ நமக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரியும். உத்தரகாண்ட், ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஸோ அதுக்கு அடுத்து வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, இமாச்சல் பிரதேஷ், திரிபுரா. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீ ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70th கொஷின். 70th. ஓகே. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியான கொஷின் தான். ஸோ கட்டப்பிரபா, காந்தி சாகர், இந்திரா சாகர், மைத்தான். ஸோ ஓகே, இங்கே வந்து பாருங்கள். ஆக்சுவலாக காந்தி சாகர், இந்திரா சாகர், அதாவது நம்ம லாஜிக்காக சொல்லணும் அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காந்தி சாகர், இந்திரா சாகர் ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமிலர் டைப் ஆஃப் நேம்ஸாக இருக்குது. அதாவது இப்படி பார்க்கறது தப்பு தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு நமக்கு ஒன்றுமே தெரியலங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா பாருங்கள், இங்கே நம்பர் கொடுக்கல. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 only 2 only 3 only தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக காந்தி சாகர் மத்திய பிரதேஷ், ஸோ இந்திரா சாகருமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. காந்தி சாகர் வந்து மத்திய பிரதேஷ், இந்திரா சாகர் மத்திய பிரதேஷ். ஸோ அதுக்கு அடுத்து கண்டபிரபா. ஸோ கண்டபிரபா வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா. சரிங்களா? கண்டபிரபா வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா. ஸோ கிருஷ்ணா ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ மைத்தான் வந்து பார்த்திங்கன்னா பராக் ரிவர் ஜார்க்கண்ட். ஓகேங்களா? மைத்தான் வந்து ஜார்க்கண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூபிஎஸ்சிக்கு எப்படி ஒன்லி 3 பேர்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து தப்பு. ஒன்லி 2 தான். சரிங்களா? ஸோ ஒன்லி 2 தான். இதில் வந்து ஒன்லி 2 தான் கரெக்டு. ஓகேங்களா? சாரி. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கு அடுத்து ஜாகிரஃபி வந்து 70க்கு அடுத்து 72. ஓகே, 72. ஓகே, 72. ஓகே. ஸோ கோல் மினரலை மினரல் பற்றி கொஷின் இல்லாமல் இருக்காது. இது நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிட்டு தான் இருக்கோம். கோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மினரல். ஸோ கோல் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ கோல் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்ஸ் மேஜர் சோர்ஸ் ஃபார் கோல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக மேஜர் சோர்ஸ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓரமாக வைக்கலாம். ஏன்னா மேஜர் சோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இட் மானிட்டர்ஸ் ப்ராக்ரஸஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் கேப்பட்டிவ் கோல் அண்ட் லிக்னைட் கோல் பிளாக்ஸ். ஸோ இதோட வேலை இது வந்து மானிட்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இருக்கலாம். இட் ஹியர்ஸ் எனி அப்ஜெக்ஷன். இங்கே தான் பிரச்சனையே. இதுக்கு அடுத்து வர ஸ்டேட்மெண்ட்டே நம்ம படிக்க தேவையில்லை. எனி அப்ஜெக்ஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து ராங்கு. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் எலிமினேஷன் படி ஸ்டேட்மெண்ட் 3 ராங்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1, 2, 1, 2, 1, 4. அப்போது 1, 2 கண்டிப்பாக கரெக்டு. இட் என்ஷூர்ஸ் கோல் மைனிங் கம்பெனிஸ் டெலிவர் த கோல் டு எண்ட் யூசர்ஸ் இன் ப்ரிஸ்கிரைப்டு டைம். ஆக்சுவலாக இந்த ப்ரிஸ்கிரைப்டு டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஏன்னா ஒரு டெலிவரி சிஸ்டம் வந்து ப்ரிஸ்கிரைப்டு டைமில் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ இவங்க எக்ஸாக்டாக இந்த ப்ரிஸ்கிரைப்டு டைமுங்கிறதே வந்து ஆன் டைம்னு சொல்லியிருக்கலாம். அதே வந்து ப்ரிஸ்கிரைப்டு டைம்னு சொன்னதுமே நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ ஆப்ஷன் 4 வந்து தப்பு. 1 and 2 தான் கரெக்டு. சரி, 1 and 2 ஒன்லி தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 72க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 79. டீ போர்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான்.
ஒரு இது போர்டு, ஒரு காஃபி போர்டு, டீ போர்டு. ஸோ டீ போர்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ அதுக்கடுத்து ரெகுலேட்டரி இப்படின்னு வந்தாலே தப்பு, மினிஸ்ட்ரிஸ் வந்தாலே தப்பு. 2 வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்துட்டா 1 3 1 ஓகே. ஸோ டீ போர்டு ஹெட் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த போர்ட் ஆஃப் ஓவர்சீஸ் துபாய் அண்ட் மாஸ்கோ. ஆக்சுவலாக ஓவர்சீஸ் பற்றின இதுவுமே பாருங்கள், ஓவர்சீஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. யூபிஎஸ்சி வந்து அவன் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இதை வச்சு கொலப்படணும்னு கொடுத்துருக்கான். இதை ஜஸ்ட் அப்படியே லீவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்படி போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா 1 and 3 தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சாரி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா த போர்ட் ஆஃப் ஓவர்சீஸ் வந்து துபாய் அண்ட் மாஸ்கோ தான். ஸோ 1 and 4 கரெக்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ போர்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், டார்ஜிலிங் டீ, அசாம் தான் வந்து டீயோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அதுக்கடுத்து பெங்களூர் வந்து காஃபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்படியே அவங்க வந்து காஃபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படியே ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து high clouds. Proper geography question. High clouds primarily reflect solar radiation. High clouds primarily reflects solar radiation and cools the surface of the earth. Low clouds have high absorption of infrared radiation. Low clouds have high absorption of infrared radiation emanating from earth's surface, thus cause warming effect. ஆக்சுவலாக இது அப்படியே ரெண்டுமே ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. ஹை கிளவுட்ஸோட வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சார்ப்ஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், லோ கிளவுட்ஸோட வேலை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஸோ நெய்தர் 1 or 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் குஜராத் ஹாஸ் லார்ஜஸ்ட் சோலார் பார்க். ஸோ குஜராத் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். அந்த வருஷத்தோட பிரைமரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ 1 தப்பு. ஸோ 2 or 3 ஒன்லி. கேரளாஸ் ஃபுல்லி சோலார்டு பவர் இன்டர்நேஷனல். ஆக்சுவலாக ஃபுல்லி அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம மிஸ்டேக்குன்னு நினைப்போம், பட் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்ட். கோவா இஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங். ஸோ கோவாவே சின்ன ஸ்டேட்டு. லாஜிக்காக பார்த்தோன்னாவே கோவா வந்து சின்ன ஸ்டேட்டு, அதில் எப்படி லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் ஃபோட்டோவோல்டிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியாவில் நடக்கும். ஸோ இது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து 2 ஒன்லி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஜியாகிரஃபி முடிஞ்சது. ஸோ இன்னும் ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் மட்டும்தான். ஸோ என்விரான்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.